என்னடா மேஜிக் பண்றீங்க? Hey, what the fish man? பேரண்டிங்ன்றது இஸ் வெரி வெரி சென்சிட்டிவான விஷயம். ஸோ இதை வந்து ரீல்ஸை பார்த்தோ இல்லை பேரண்ட்ஸை பற்றி சொன்னால் தான் நான் என்னோட பேரண்டிங் பற்றி நான் சொல்ல முடியும். என்னுடைய மனைவிக்கு எனக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நான் எப்படி திடீர்னு பேரண்ட்டாக மாற முடியும்? ஒய்ஃப் நல்ல மூடில் இல்லைன்னா எண்ட் ஆஃப் ஹிம் அவன் சொல்லி முடிஞ்சது. பெரியவங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், சொல்ல முடியும் வெளியில். ஆனால் குழந்தைங்களால நான் போடான்னா அவன் திருப்பி போடான்னுவான். லாஃப்டர் தெரப்பி நிறைய சிரிக்க வைப்போம். அப்புறமா நிறைய இந்த ஜிப்ரீஸ் அண்ட் அதை செய்கிறது உண்டா? முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளோ டஃப்பான கொஸ்டினாக கேட்டேன். மதர்ஹுட் அப்படின்னு ஃபாதர்ஹுட்னு தனித்தனியாக சொல்லாமல் பேரண்ட்ஹுட்னு சொல்லும் போது அவங்க லைஃப் லாங் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுற எடுத்துகிட்டு போவது அவங்க உடம்பு மனசு மட்டும்தான். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பேரண்டிங் அண்ட் கிராண்ட் பேரண்டிங். இந்த ஆர்ஜேவை பக்கத்தில் வச்சுட்டு இந்த எபிசோடை நான் ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 4 பேரும் ஹோஸ்ட், நாங்கள் எல்லாருமே கெஸ்ட். பேரண்டிங் ஒழுங்காக பண்ணும்போது வி பேரண்ட்ஸ் க்ரோ அலாங் வித் த கிட்ஸ். நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் அ பாய் டேர்னிங் இன்டு எ மேன். அந்த பையன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருப்பான். திடீர்னு வேலைக்கு போக ஆரம்பித்து ஸ்க்ரீனில் ஸ்டோரி ஆஃப் அ பாய் டேர்னிங் இன்டு எ மேன் காட்டுவாங்க. இதே நான் ரிவர்ஸில் சொல்கிறேன், ஸ்டோரி ஆஃப் அ மேன் பிகமிங் அ பாய். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், எல்லார் வீட்லேயும் இது நடக்குது. இப்போ எல்லார் வீட்லேயும் நம்ம குழந்தைங்க ஃபஸ்ட்டு 1 or 2 years வரும்போது அம்மாங்க வந்து எல்லாத்துக்கும் உதாரணம் காட்டும் போது நம்ம ஃபாதர்ஸ் தான் காட்டுவாங்க. உங்கள் அப்பா பாரு அதை எப்படி பண்ணுறாரு, எவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு பாரு. நாம் கூட என்ன நினச்சிப்போம், நம்ம எவ்வளோ சூப்பராக பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்க பூச்சாண்டி கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, யாரும் இங்கே எக்ஸாம்பிள் காட்ட தெரியாமல் பூச்சாண்டி வேணாம் சாப்பிடுங்கிற மாதிரி நம்மள ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தை ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த 8 வயசு குழந்தை என்னென்ன செய்யுது பாரு, நீ 10 கழுத வயசாச்சு, நீ தத்தி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் கெத்தாக ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு நம்மள சின்ன பையன் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னா நாம் வந்து குழந்தைங்க வளர நாமும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு மெச்சூர் ஆகணும். யூஸ்வலாக என்ன சைல்டு இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லும் போது எ ஃபாதர் அண்ட் மதர் இஸ் பார்ன் அலாங் வித் தெம் சொல்லுவாங்க. அவங்களும் சேர்ந்து பிறக்கிறாங்க, இவங்க வளர அவங்களும் சேர்ந்து மெச்சூர் ஆகுறாங்க. இந்த விஷயத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் ஓஷோவோட தீவிர ஃபாலோவர், ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஓகே சார், ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கேட்டதுனால பர்சனலாக எனக்கு என்ன நடக்குது என் ஃபேமிலியில், என் பையனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஏதாவது நம்ம சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா நம்ம ஏதாவது கோவமாக சொல்லிடுவோம். சில டைம் கோவமாக பேச வேண்டியது இருக்குது. பேசி முடிச்சுட்டு நான் ஏதாவது வேலையை வெளியில் போன உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கு, ஏன்னா நம்ம கோவமாக பேசிட்டுமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பி நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு பயத்தோடயே வருவேன். அவன் எப்படி இருக்கான்னு தெரியல, கோவமாக இருப்பானோ, அவன் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பயத்தோடையே வருவேன். வந்து பார்த்தா அவன் டோட்டலாக எல்லாமே மறந்துட்டு அவன் பேசுவான். அப்போ வந்து நம்மளுக்கே ஒரு அதாவது அந்த மாதிரி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு மனசில் வைக்காம உடனே மறந்துட்டு அந்த இன்னசென்ட்டாக அதை உடனே மறந்து போயிடுறாங்க. அது வந்து நம்ம பெரியவங்களும் நம்ம சரௌண்டிங்கில் நிறைய டே டு டே லைஃப்பில் கோபப்பட வேண்டியதாக இருக்குது, மனசு சங்கடப்பட வேண்டியதாக இருக்குது. அதை வந்து மனசுலேயே வச்சுக்காம இம்மீடியட்டாக அதை வந்து நம்ம விட்டுட்டு அப்படியே குழந்தை மாதிரி இருக்கணும்னு தோணும். அது வந்து நான் ரொம்ப அடிக்கடி நான் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சார். ஆனந்த் சார், நான் உங்கள் ஸ்கூலில் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேரண்டிங்க்கும் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்னு கூட நிறைய தடவை செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இத்தனை இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் பேரண்டிங் கொடுக்குறீங்க. இப்போது ஆஸ் அ ஃபாதர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்குறேன், நிறைய பேரண்ட்ஸ் கூட பேசி பழகிருப்பீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்போ நான் சொன்ன விஷயம், பேரண்டிங் ஒழுங்காக செய்யும்போது பேரண்ட்ஸ் நாமளும் அவங்களோட சேர்ந்து மெச்சூர் ஆகிறோம், க்ரோ ஆகிறோம். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஆனந்த் சார்? ஸோ பேரண்டிங்ன்றது என்னுடைய அனுபவத்தில் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் 0 to 6 ஒரு பேரண்டிங்காக தெரியுது, 6 to 12 ஒரு பேரண்டிங், 12 to 18 ஒரு பேரண்டிங், ஆஃப்டர் அடல்ட்ஸன் ஏஜ் வந்த அப்புறம் 18க்கு அப்புறம் ஒரு பேரண்டிங். ஒரு காலத்தில் வந்து மணி இருந்தால் போதும் அந்த குழந்தைய வளர்த்துடலாம், ஆர் எங்கேயாவது விட்டால் நார்மலாக வளர்த்துடலாம், அவங்களே வளர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போது அந்த 0 to 6 ஏஜில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கூட இருந்து அவங்களோட ஃபிசிக்கல் டச்
ஃபிசிக்கல் மெமரிஸ் அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பெஸ்ட் மெமரிஸை அவங்களால கொண்டு போக முடியும். நமக்கு நிறைய மெமரிஸ் கேன் கிரியேட். உங்கள் குழந்தை வளரும் போது பண்ணுற சில விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்கள் ரிஃபைன் ஆயிருக்கீங்களா? அவங்க 100% அதான் சொல்கிறேன். இந்த அவேர்னஸே இதுக்கு முன்னாடி இல்லை. இந்த அவேர்னஸ் ஏன்னா பிகாஸ் தேர் இஸ் நோ டைம். குழந்தைங்களுடையும் பேரண்ட்ஸு ஃபாதரோ மதரோ அவங்க ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லாதனால நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் 0 to 12 or 0 to 14 வரைக்கும் தான் அவங்களுக்கு எல்லா விதமான தைரியமும் இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்னென்ன கோச் பண்ணுறோமோ அந்த குழந்தைங்க கம் அப். ஸோ அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பயம் இல்லாத இந்த ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட் உங்களுடைய வேலை உங்களுடைய செயல்கள். ஆமாம், அது சாருடைய ஸ்கூலை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மாண்டசரி ஸ்கூல் சொல்லுவாங்க, நம்ம நிறைய மாண்டசரி ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதிரி கேஷுவலாக தான் இருந்தேன். நிறைய நாள் என்ன பண்ணுவாங்க, மந்த்லி ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த குழந்தை கூடயே இருக்க வைப்பாங்க. அப்போது ஃபார்ச்சுனேட்டாக நானும் கொஞ்சம் நேரம் இருந்தேன், என் ஒய்ஃப் இருந்தாங்க. அது பண்ணும்போது நமக்கே ஆசை வரும், நாமளும் இந்த மாண்டசரி சிலபஸ்லேருந்து கற்றுக்கணும், அந்தளவுக்கு ஆசை வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பிடிஎம்னு நிறைய ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, 2 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அவங்கள மீட்டிங் போய் கூப்பிட்டா ஒரு 2 நிமிஷம் உங்கள் குழந்தை எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கையில் ஒரு சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. பட் இவங்க பிடிஎம்மில் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் குழந்தை இங்கே இந்த விஷயங்கள் நல்லா செய்கிறாங்க, உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் உங்களுக்கும் குழந்தைக்கும் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அந்த பற்றி, அதாவது பேரண்ட்ஸ் நாம் வீட்டில் என்ன செய்கிறோம், குழந்தை வீட்டில் என்ன செய்யுதுங்கிறத பற்றி டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே எனக்கு ஒரு நிறைய இவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு மதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நாங்கள் சொன்ன விஷயம் பேரண்டிங் பண்ணும்போது நாமளும் மெச்சூர் ஆகும், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் எவ்ரி ஒன், ஹாய் தீபக் சார் சப்ஸ்கிரைபர்ஸ். தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலக அளவு. அதே மாதிரி தான் இந்த பேரண்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்டும். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா, என்னோடய பேரண்ட்ஸ் பற்றி சொன்னால் தான் நான் என்னோடய பேரண்டிங் பற்றி நான் சொல்ல முடியும். 80s பேரண்ட் அவங்க. அந்த பீரியடில் தான் கொஞ்சம் அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்த அந்த நியூக்ளியர் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிவைட் வந்து ஆரம்பித்தது. அவங்க அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் வரும்போது தான் வி கேன் கெட் ஃப்ரீடம், அந்த மாதிரி அந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. இப்போது எங்களை வந்து ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்கும் பொழுது நீ எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி என்னோடய அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க. ஹவு, ஏன்னா நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கல, நீங்கள் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் வந்திருக்கீங்க, ஆனால் என்ன சொல்கிறீங்க, பட் இது வந்து ஒரு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அப்படியே காலங்காலமாக வந்துகிட்டே இருக்குது. பேரண்டிங்கை நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பேரண்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ தட் இஸ் வாட் வி வில் டூ. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நான் பார்க்குறேன், கப்புள்ஸ் வீடியோஸ்லாம் வரும்பொழுது இந்த நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லும் பொழுதே கூட என்ன சொல்கிறேன், வி ஆர் பேரண்ட்ஸ். மதர்ஹுட் அப்படின்னு ஃபாதர்ஹுட்னு தனித்தனியாக சொல்லாமல் பேரண்ட்ஹுட்னு சொல்லும் போது அது அந்த வேர்டே ரொம்ப அழகாக இருக்குது. அதை கேட்கும் பொழுது குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் விஷயத்தை வந்து அவங்க பார்த்து செய்கிறதும் நம்ம செய்ய வைக்கிறதும், நம்ம செய்ய வைக்கும் போதே நாமளும் அதை செய்கிறோம். அதை ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியுது. ஸோ தட் இஸ் வாட் வி நீட் இன் திஸ் பேரண்ட்ஹுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேரண்டிங் பற்றி நான் ரொம்ப நாளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஏலேருந்து எம் வரைக்கும் ஏ ஃபார் ஆக்டிவ், பி ஃபார் புக் ரீடிங், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நான் பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலாக ரெக்கார்டட் கேசட் மாதிரி நான் எந்த ஸ்பீச் எங்கே போய் பேசினாலும் அதை சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த கேசட்டே தேஞ்சு போச்சு. அதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி 3 பேர் கூட இருக்காங்க. குழந்தைக்கு 1 மணி நேரமாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பேரண்ட்ஸ் நீங்களே கூட கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி அவங்க கூட நம்ம போய் அவங்க பண்ணும்போது நமக்கே ஒரு அவேர்னஸ் வரும். நாமளும் கொஞ்சம் ஆக்டிவாக இனிமேட்டு இன்வால்வ் ஆகணும், நம்ம வீட்லேயே சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு கேம்ஸ், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கும். அது பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இது சொல்லும் போது ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று நான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு பேரண்ட் கிட்ட சொன்னேன் நான், நீங்கள் சும்மாவே இருக்கிறதுக்கு உங்கள் குழந்தை உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து போய் வாக் பண்ணுங்கள், ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ்டாக வாக் பண்ணுங்கள், நேச்சராக பார்த்துட்டு வாக் பண்ணும்போது என்டார்ஃபின்ஸ்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும், நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவரும் நான் சொன்னதுனால கூட்டிகிட்டு போயிட்டு என்கிட்ட வந்து சொன்னார்,
சார் நீங்கள் பாட்டுக்கு ஃபேமிலியோட வாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் கூட்டிகிட்டு போகும்போது என் ஒய்ஃப் எந்த மூடில் இருந்தான்னு தெரில, போய் ஒரு 20 நிமிஷம் அவள் என்னென்னலாம் பேசணும்னு நினச்சாலோ என்னை அடிக்காத குறையெல்லாம் திட்டி தள்ளிட்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன், ஓ இதுக்கெல்லாம் இன்னொரு டிஸ்க்ளைமர் போடணும் போல இருக்குது, உங்கள் ஒய்ஃப் மூடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல மூடில் போனால் என்டார்ஃபின்ஸ் நல்லா சிரிச்சிட்டே ஜாலியாக இருக்கலாம். சப்போஸ் உங்கள் ஒய்ஃப் நல்ல மூடில் இல்லைன்னா என்டார்ஃபின் அவன் சொல்லி முடிஞ்சது. ஒரு டிஸ்க்ளைமரோட தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் அட்வைஸ் பண்ணுறேன், உங்கள் ஒய்ஃப் மூடை செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேமிலியாக எல்லோரும் வாக்கிங் போங்க அப்படின்ட்டு. இன்டோர் ஆக்டிவிட்டின்னு சொல்லும் போது ஆனந்த் சாரோட பெட்டர் பர்சன் ஆன்சர் பண்ணுறதுக்கு இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஸ்கூலில் வந்து டெய்லியும் ஒரு 1 or 2 hours, மற்ற ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பிடி பீரியட் அப்படின்ட்டு வாரத்துக்கு ஒரு 1/2 an hour விளையாடுவாங்க. இவங்க ஸ்கூலில் டெய்லியுமே ஒரு 1 or 2 hours அவங்க கேம்பஸ் பக்கத்துலேயே ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி இருக்குது. அங்கே குழந்தைகளுக்கான கேம்ஸு நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ண வைக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லா குழந்தைகளுக்கும் இம்ப்ரூவ் ஆகுது. எங்களுக்கு தெரிஞ்ச மாண்டசரி மெத்தட் பற்றி. ஸோ எங்களுக்கு அந்த டைமில் வந்து அவங்களுடைய ஆர்கான் ஆகட்டும், அவங்களோட பிரெயின் ஆகட்டும், இட்ஸ் க்ரோவிங் ஸ்டேஜ். ஸோ அந்த க்ரோவிங் ஸ்டேஜில் அலோவ் டு கோ தம் அவுட்டோர். ஸோ ஓப்பனாக எங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவங்க மனம் போக்கில் வந்து ஃப்ரீயாக விடும்போது அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் இப்போ விளையாடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண என்னாவும் கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அவ்வளோக்குள்ள அவங்க உடம்பும் மனசும் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க லைஃப் லாங் அவங்க கேரி ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போவது அவங்க உடம்பும் மனசு மட்டும்தான். ஒரு மரத்துக்கு வேர் வந்து ஸ்ட்ராங்காக பதிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி பண்ணுறோமோ அதே போல் ஒரு குழந்தைக்கு 0 to 18 வரைக்கும் என்ன தேவை, இது கொடுக்கறது மூலமாக அந்த குழந்தைக்கும் என்ன கிடைக்குது, இது அவன் லைஃப் டைம் வந்து எதை ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த மாண்டசரி மெத்தடில் ஃபஸ்ட்டு காம்படிஷன் இருக்காது, காம்படிஷன் இல்லாத ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்போம், கம்பேரிசன் இல்லாத எஜுகேஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் இல்லாத எஜுகேஷன். அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணால் நாம் நினைக்கிறோம் ஃபிசிக்கல் ஹெல்த்து, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் விட்டமின் டி கிடைக்குது, அதுக்காக போய் குழந்தைங்களை விளையாடாதீங்க சார். அதை சொல்லலை, எமோஷ்னலாக அவங்க லிபரேட் ஆகுறாங்க, அவங்க மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சூப்பர் சார். இன்னொரு கொஸ்டின் அப்படியே ஆட் பண்ணுறேன். நான் அனதர் ஏ ஃபார் அப்ரிஷியேட்னு சொல்லுவேன். இப்போது இந்த காலகட்டம் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. முந்தைய காலகட்டங்கள்லாம் நாம் குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது போயிட்டு இப்போ நம்ம குழந்தைங்களை அப்ரிஷியேட்லாம் இல்லை, நம்மளை ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிட்டோம்னா போதும் லூஸாக பண்ணின்னு கேட்டுடுறாங்க. அதனால் நாம் கரெக்டாக நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் நினைக்கிறது மியூச்சுவலாக இட் ஒர்க் அவுட். இப்போ நம்ம வந்து அதான் நாம் இப்போ அப்ரிஷியேட் பண்ணுறோம்னா அவங்களும் நம்மளை வந்து நம்ம நல்லா பண்ணோம், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அப்போ அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டோம், இப்போ பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இருக்க குழந்தைகள் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்ரிஷியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அந்த நல்ல பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்சஸ், பாசிட்டிவான விஷயங்கள் பண்ண ஒரு தூண்டுதல் இருக்கும். நீங்கள் அதை ஸ்கூலில் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? வீட்லேயும் ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணால் கூட உங்கள் குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணுறது உண்டா? குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக வந்து அவங்க அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ரிப்பீட்டேஷன், அவங்க செய்கிற விஷயத்தை எகைன் எகைன் ரிப்பீட் பண்ணி அலோவ் பண்ணுறது தான் நம்மளுடைய அப்ரிஷியேஷனாக இருக்கும். அவங்கள நான் போய் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்போ நான் லேர்னிங் பீரியட் அவங்க தான் கற்றுக்குறாங்க. கற்றுக்கும் போதே எவாலுவேட் பண்ணி அது ஒரு எக்ஸாம் வச்சோ இல்லை எவாலுவேட் பண்ணி ஏன் சரியாக கற்றுக்கல, நான் கற்றுக்க போகிறேன், அலோவ் மீ டு லேர்ன். நான் லேர்ன் பண்ணும்போதே ப்ரொஃபஷனலாக இருக்கணும், எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் சைல்ட் வந்து ஸோ அப்ரிஷியேட் பண்ணால் அந்த குழந்தை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட். நீங்கள் எவாலுவேட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த குழந்தைய அப்படியே விட்டுடுங்க, அவங்களா அது ரிப்பீட்டேஷன் மோடில் அதை செஞ்சு லேர்ன் பண்ணிப்பாங்க. புக் ரீடிங், இப்போ நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து புக் ரீட் பண்ணுற பழக்கம்லாம் போயிடுச்சு. ஸ்கூல்லேயே பண்ணிட்டு வந்துடுறாங்க, வீட்டில் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பழக்கம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா என்னுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் புக் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நான் வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். வானொலி தொகுப்பாளராக இருக்கும்போது எனக்கு தமிழ் அதிகமாக தேவைப்படுது. அது மாதிரி வானொலி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் அதில் நிறைய கண்டென்ட் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்காகவும் புத்தக பழக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கட்டுரையோ நம்ம படிக்கும் பொழுது அதில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எமோஷன் அப்படிங்கிறது ஒரு தனி உலகத்திலேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதோடைய ஃபீல் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு அவாவை அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் படிக்கிற புக்ஸ்
அதை பார்த்தவங்க படிக்கிறாங்களா, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கான புக்ஸ் கொஞ்சம் வாங்கி அவங்களோட சேர்ந்து நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்களா? இனிஷியலாக வந்து குழந்தைங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய புக்ஸு முதல்ல கொடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த புத்தகத்து மேலேயே ஆர்வம் வரும். ஒரு சின்னதாக ஒரு கதை ஒரு டீசெண்டான ஒரு ஜென்ரலாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கதை புத்தகத்தை முதல்ல கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு எனக்கு அந்த கதையை சொல்லு, ஏன்னா எனக்கு டைம் இல்லாமல் அதை நீ சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேன், நீ எனக்கு கதை சொல்லு அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 1-2 படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அதனுடைய சுவையை வந்து அவங்க உணர்ந்துவாங்க. புக் ரீடிங் வீட்டில் அந்த பழக்கம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார்? புக் ரீடிங்னும் போது ரைட்டர் ஜெயமோகன் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு இது இருக்கு, நான் வேணா அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்கள் அதை ஆடியன்ஸ்க்கு அனுப்புங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றுறாங்க, அவங்க அப்சர்வ் பண்ணுறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் வளர்ந்த நாடுகள்லாம் போகும்போது 6ஆம் கிளாஸ் அட்மிஷன் போடுற ஒரு குழந்தைக்கு வந்து 50 சிறுகதைகளுடைய சினாப்சிஸ் வந்து அந்த குழந்தைக்கு எழுத தெரிஞ்சிருந்தால் தான் அந்த குழந்தைக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 50 சிறுகதைகள் என்னும்போது 50 டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருக்கிற அந்த ரைட்டர்ஸ் அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும். ஒரு சிறுகதையும் வேறு கோணத்தில் இருக்கும். அது வந்து ஒன்று வந்து அறிவியலை சொல்லிக் கொடுக்கும், ஒன்று வந்து அரசியலை சொல்லிக் கொடுக்கும், ஒன்று வந்து பொருளாதாரத்தை சொல்லிக் கொடுக்கும், ஒன்று வந்து அந்த ஹியூமன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த படிக்கிற ஹேபிட் வந்து அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து மெட்ரோவில் நம்ம போனோம்னா பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள், எல்லாமே மொபைல் வச்சுட்டு, நம்மளும் எல்லாமே மொபைல் வச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் வெளிநாட்டில் வந்து நிறைய படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் ரொம்ப நேரமாக சொல்லினே இருக்கிறதுனால அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அந்த படிக்கிற பழக்கம் எப்போ வரும்னா, ஒரு வீட்லேயும்